நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களை இந்த வீடியோவில் கூடூர் சந்தைக்கு வந்த நெல்லூர் ஜுடிப்பி தாயாடுகளை பற்றின விலை நிலவரங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு నోటిఫికేషన్లో வரும். ఫ్రెండ్స్, నేను వెంకట్ని. ఇది షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్. ఈ వీడియోలో మనం గూడూరు సంతకు వచ్చిన నెల్లూరు జుడిపి గొర్రెలు ధరల గురించి చూస్తాము. ఫ్రెండ్స్, మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయకుండా చూసేవాళ్ళైతే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ బటన్ ఎనేబుల్ చేసుకోండి. అప్పుడుదా నేను వేసే வீடியோ అంతా మీకు நோட்டிஃபிகேஷன் ద్వారా வస్తుంది. நண்பர்களை இப்போ நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் மேம்பட்ட தரத்தில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடச்சிட்டு இருக்குது. நம்பி பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. ఫ్రెండ్స్, హై క్వాలిటీ అయినా మన డిడి క్యాటిల్ ఫీడ్ ఇప్పుడు డిస్కౌంట్ ప్రైస్లో దొరుకుతుంది. నమ్మి యూస్ చేయండి, ఆదాయం పొందండి. బండి బండిలో లేవా? బండి ఫోన్ చేస్తే వస్తుంది బండి. எவ்வளோ கேட்டிங்கண்ணா? 25 முடிஞ்சிருக்கா மொத்தமா? మాట్లాడబాకు நண்பர்கள் 50 இருக்கான். 50லேருந்து 30 கழிச்சுட்டு 20 ஆடு மட்டும் வெறும் ஆடு. இது இளஞ்சனையாக இருக்கலாம். ஜோடி 25,000 ரூபாய்க்கு வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் வாங்குறவங்க திடீர்னு வேணான்ட்டாங்க. என்னன்னு தெரியல, ஏறக்குறைய முடிஞ்ச மாதிரி தான் இது. 25,000. இதிலேருந்து 20 தாயாடு ஜோடி வந்து 25,000. ஜோடி 25,000. ఇదిలేருந்து வந்து 20 తాయాడు 30 కైచిడు. ఫ్రెండ్స్, మొత్తం 50 ఉన్నాయి. దీంట్లో నుంచి 20 మాత్రం ఎత్తున్నారు. జత 25,000 అని చెప్పి. లేత్సుల్లో ఉన్నాయి ఉట్టి గొర్రెలు, పిల్ల తల్లిలు కాదు. మన మనిషేనా? ఏం చెప్తున్నారు? 30 ఏం చెప్తున్నారా? 26 అన్ని సూలు ఏదైనా ఉన్నాయా? అన్ని సూలే కదా, అన్ని సూలే. நண்பர்களே, இது எல்லாமே ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி, நெல்லூர், ஒங்கோல் அந்த பகுதி தாயாடுகள். இது லோக்கல் ஆடுகள் கிடையாது. 30 ஆடு இருக்குது. 26,000 சொல்கிறேன்றாரு. இன்னுமே பேசினா குறையும். 25, 24 எடுக்கலாம். இளஞ்சனன்றாங்க எல்லாம். రావాలి పార్టీ రాని రావాలా రాని పార్టీ మంచి వస్తా అని చెప్తున్నాడు. దానివల్ల వచ్చినట్టు. మొత్తం కట్టమంది ఎత్తున్నారా? 27 పిల్లలు ఉన్నాయా? మొత్తం 60లో 10 పిల్లలే. நண்பர்களே, மொத்தம் 60 இருக்கான். 60ல் வந்து 10 குட்டி இருக்கு. 20 என்ன வேலை? ஜோடி 27,000 ரூபாய்க்கு ஃபைனல் ஆயிருக்கான். வித்தவர் ஜோடி 27ன்னாரு. வாங்கினவர் கேட்டால் 26,500 சொன்னார். 26,500ன்றது தான் கரெக்டு. விற்றவங்க ஒரு 500 ரூபா கூட சொல்லுவாங்க. ఎంతకు ఫైనల్ అయినా? ఎంతకు? 26,500. ఎన్ని పిల్లలు ఉన్నాయి దీంట్లో? అన్ని బొంతులు ఉంటారు. బొంతులున్నా ఎలా ఆడు 2 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி ஆடுங்க. ஜோடி 26,500. ஃபைனல் ஆனது வந்து ஜோடி 26,500. இதில் ஒரு 10 குட்டி இருக்குது. மீதி எல்லாம் சென்னை ஆடுன்றாரு. இங்கே எல்லாமே ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி ஆடுகள். அதனால தான் இந்த ரேட்டு போயிருக்கு. ஹைட்டு வெயிட் எல்லாமே நல்லாயிருக்கு. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. எல்லாம் ஆடுகள் குட்டியோடு இல்லை அல்லது நிறஞ்சனையில் இல்லை. அதனால தான் இந்த ரேட்டு. குட்டியோடு இருந்திருந்தால் ரேட்டு வந்து 35,000 రూపాయ கிட்ட போகும் இந்த ఆడుగలు. ఫ్రెండ్స్, ఇవన్నీ ఒరిజినల్ నెల్లూరు జుడిపి గొర్రెలు. పిల్లలతో కూడా లేవు. పిల్ల తల్లి అయితే ఇంకా వెల జాస్తి పోయి ఉంటాయి. ఉట్టి గొర్రెలు కాబట్టి 26,500. అన్ని లేత గొర్రెలు. ఈ ధరకి తీయచ్చు. యావూరు మంది? యావూరు మంది? మల్బాగల్ అంటే కర్ణాటక వస్తుందా? ఎంత పడింది ఇది? ఎంత పడింది? 26,000. ఫామ్ ఏదన్నా ఎన్ఎల్ఎం స్కీమా?
ఇంటి ముందే ఉంది 26 எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இந்த மாதிரி ஆடுகளை எடுக்கிறாரு. ఏం చెప్తున్నారు నా కట్ట ముందు ఏం చెప్తున్నారు ఎన్నున్నాయి நண்பர்களே மொத்தம் 48 இருக்கான் 26,500 சொல்கிறாரு. இதுலேருந்து நம்மக்கிட்ட தெரியுதுன்னா இந்த வெறும் ஆடுகள் குட்டியோடு இல்லாதது நிறைஞ்சனையாக இல்லாததெல்லாம் பார்த்திங்கன்னா 26, 26,500, 25 அந்த மாதிரி சொல்கிறாங்க. 24, 25 அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபைனல் ஆகுது. டோட்டலாக எடுக்கும்போது கொஞ்சம் குறையும். அதுவும் சைஸை பொறுத்து. சைஸ் கொஞ்சம் அதிக பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரேட்டு கொடுக்கும். சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ரேட்டு கொஞ்சம் குறையும். இதெல்லாமே 24, 23 அந்த மாதிரி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மீடியம் சைஸ் தான் ఫ్రెండ్స్. ఇవి వచ్చి మొత్తం 48 అంటే 26,500 చెప్తున్నాడు. పిల్లలు లేవు, ఉట్టి గొర్రెలు లేతసూలుగా ఉండొచ్చు. ముదులు సూలు లేవు, లేతసూలు లేకపోతే సూలు లేకుండా ఉండొచ్చు. మీడియం సైజు 26,500 చెప్తున్నాడు. 23, 24 ఆ మరి ఫైనల్ అవ్వచ్చు కట్టమంది దారం చేస్తే. ఈ పొట్టేలు ఎంత చెప్తున్నారు నా ఇది మందలో ఉండిందా? ఈ పొట్టేలు ఎంత చెప్తున్నారు? 30,000 ఈ మందలో ఉండిందేనా ఇది? நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா பல்லு போட்ட கடாவாக இருக்குது. எல்லாம் ஒரிஜினல் ஒங்கோல் கடை. 30,000 சொல்கிறாங்க. நிறைய பேர் மந்தையில் இருக்கிற கடை அவங்கள கேட்பாங்க, வராது. இன்றைக்கி வந்து ஒரு கடை இதில் வந்திருக்கு. ஆனால் இது பல்லு போட்டதாக இருக்கும். 6 பல்லு கூட இல்லை, இது பல்லு போட்டதாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல மந்தையில் இருக்கிற கடை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 வருஷம் நம்மக்கிட்ட இருந்தால் கூட போதும். அதுலேருந்து ப்ரீடிங் நம்ம வந்து இறக்கலாம். ஹைட்டு, வெயிட்டு, நல்லா லென்த் எல்லாமே இருக்குது. தாலி கூட நல்ல நீளமாக இருக்குது. நண்பர்களை இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 30,000 சொல்கிறாங்களாம். 27 வரைக்கும் கேட்டிருக்குறாங்களாம். அந்த ரேட்டுக்கு இவங்க தரல. மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் விலை கொஞ்சம் குறையும். இந்த கிடாவை பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த ஆடுகளோடு சேர்த்து எடுத்திங்கன்னா அதே ரேட்டில் போட்டுருவாங்க. இல்லை தனியான்னு சொன்னால் 30,000 சொல்கிறாங்களாம். விலை பேசுனா கொஞ்சம் குறையும். முன்னாடியே சொன்ன மாதிரி தாயாடுகள் நிறைய வந்திருக்கு. இந்த பக்கம் நிறைய உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது ஒரு பேட்ச் இருக்குது. இங்கே ஏறக்குறைய ஒரு 100 தாயாடுகள் கிட்டே இருக்கும் போல் இருக்குது. అయిపోయినాయా ఎంత కమ్మినారు ఇట్లా నుంచి? హై రేటు ఉన్నదా? ఎన్ని అమ్మినారు దీంట్లో? ఏం చెప్తున్నారు? మీరు ఎంతకు అడుగుతున్నారు? ఎంత చెప్తున్నారు? ఎందుకు అడుగుతున్నారు? ఎంత చెప్తున్నారు మీరు అడిగేది? మీరు యూట్యూబ్ రేట్లు పెట్టద్దనా? మేము ఇంతవరకు వస్తున్నాం. అది రేట్లు జరిగాయి. ఇప్పుడు మిమ్మల్ని అడుగుతున్నాం ఏం రేటో అదే రీజన్ పెట్టబోతాం. ఎంత అబ్బకు 36,000, 30,000, 26 చెప్పండి నా స్వామి. డ్రా పోతుంది ఆ పక్క. కొంచెం ముందు వచ్చి ఉండాలా. ఆ పక్క ఉన్నట్టు కొన్ని అయినాయి. ఇంకా కొంచెం நண்பர்களே இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் 32,000 வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே கேட்டாங்க. ஒரு 10 ஆடு, அதாவது இதுலேருந்து 10 ஆடு அவங்க தரமாட்டேன்றாங்க. 37,000, 38,000 சொல்லினுக்கிறாங்க. இதிலேருந்து ஒரு கொஞ்சம் ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா 42,000 வரைக்கும் கொடுத்தாங்களாம். இங்கே இந்த சந்தையிலே பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ டாப் ரேட்டு. இந்த பக்கம்லாம் கூட ஆடுகள் வந்திருக்கு. இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஆடுகள் வந்திருக்கு இன்றைக்கி. இதிலேருந்து ஒரு
20 ஆடு கேட்குறாரு. 32,000 ரூபா சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேசி எடுப்பாங்க.